சினிமா பத்திரிகையாளர் வெற்றி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவரிடம் பேசலாம். நன்றி சார் இணைப்புல இணைஞ்சதற்கு. சரி, இப்ப இந்த ஒரு படத்துக்கான இந்த சென்சார் அப்படிங்கிறது உயர்நீதிமன்றம் போய் உச்சநீதிமன்றம் போய் திரும்பியே இப்போ உயர்நீதிமன்றத்துக்கே விசாரணைக்கு வந்திருக்கு. இன்றைய நாள்ல நம்ம என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் சார்? ஏன்னா இப்ப ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் குடியரசு தினத்துக்காவது இந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இப்ப இந்த விசாரணை இன்னும் நடக்குது. தொடர்ந்து என்ன நம்ம இந்த படத்தினுடைய இந்த சென்சார் வழக்குல நிகழும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? இதுல ரெண்டு விதமான முடிவு தான். ஒன்னும் தணிக்கை வாரியம் இந்த ரிவைசிங் கமிட்டிக்கு போகணும் அப்படின்னாங்கன்னா ரிவைசிங் கமிட்டிக்கு இந்த படம் போகும். அதை நீதிமன்றம் ஏத்துக்குச்சுன்னா ரிவைசிங் கமிட்டி போகணும். ரிவைசிங் கமிட்டி போயிட்டு அதனுடைய ஃபார்மாலிட்டிஸ் அவங்க கொடுக்குற அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் முடிக்கிறதுக்கு எப்படியும் குறைஞ்சபட்சம் 10-15 நாள் ஆயிடும். ஏன்னா இதே தான் பராசக்தி படத்துக்கும் பொங்கலுக்கும் அவங்களும் ரிவைசிங் கமிட்டி போயிட்டு தான் வந்தாங்க. ஸோ தணிக்கை வாரியம் ரிவைசிங் கமிட்டி அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னும் ஒரு 15 நாளாவது இந்த படம் வெளிவரதுக்கு நேரம் எடுக்கலாம். ஒருவேளை தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து இதுக்கு அவங்களுக்கு சாதகமான ஒரு இமிடியட்டா நீங்க என்னங்கிறத பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏற்கனவே தனி நீதிபதி அவங்களுக்கு அந்த UA 16+ நீங்க அதை கொடுங்கிற மாதிரி தான் தனி நீதிபதியோட தீர்ப்புல இருந்தது. அந்த தீர்ப்பையே இப்ப இருக்கிற அமர்வும் ஏத்துக்கிட்டு அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப்டர் ஆர்குமெண்ட் தான் இது. இது அடுத்த ஒரு சில நாட்கள்ல வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. என்ன இருந்தாலும் ஒரு சொல்லுங்க. என்ன இருந்தாலும் ஒரு படம் தணிக்கை சான்றிதழ் இல்லாம அந்த தயாரிப்பாளர் படத்தை வெளியிட முடியாது. ரிவைசிங் கமிட்டின்னு போயிடுச்சுன்னா தயாரிப்பாளருக்கு இன்னும் தாமதமாகலாம். என்னன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு கால நேரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படம் பொங்கல் வெளியீடு அப்படின்னு வந்திருந்ததுன்னா யாருக்குரிய அவங்க சொன்ன தேதி 9ஆம் தேதி அவங்க சொன்னாங்க. 9ஆம் தேதி சொல்லியிருந்தாங்கன்னா 9, 10, 11, 12 அந்த பொங்கல் விடுமுறை நாட்கள்ல ஒரு 7 நாட்கள்ல அந்த படம் ஒரு எப்படிப்பட்ட அந்த படத்துக்கு உண்டான வரவேற்பு இருந்திருந்தாலும் விமர்சன ரீதியா நிச்சயமா அந்த படம் ஒரு வசூல் 100 கோடியோ 200 கோடியோ அந்த படம் கடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு உதாரணமா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நீங்க தெலுங்குல எடுத்துக்கலாம். தெலுங்குல பொங்கல் ரிலீஸ்ல பாத்தீங்கன்னா சங்கராந்திக்கு 5 படங்கள் அங்க ரிலீஸ் ஆச்சு. 3 படங்கள் அங்க 100 கோடியை கடந்து ஓடி இருக்கு. இங்க தமிழ் சினிமாவில ஒரு ஸ்டார் படம் ஒரு பண்டிகை நாட்களுக்கு வருது அப்படின்னும் போது அது தியேட்டர்களுக்கும் திரையுலகருக்கும் பிளஸ் தான். அந்த ஒரு வாய்ப்பை ஜனநாயகன் படம் இழந்துடுச்சு. நீங்க இப்ப ஜனவரி 26 குடியரசு தினம் சொன்னா கூட உங்களுக்கு அந்த ஒரு நாள் தான் உங்களுக்கு விடுமுறை. அவங்க ரிலீஸ் பண்றதா இருந்தா 23 ரிலீஸ் பண்ணாங்கன்னா தான் அவங்களுக்கு 23, 24, 25, 26 இந்த 4 நாட்கள் வசூலை குறிப்பிடத்தக்க அளவுல அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இந்த மாதம் முடிந்துடுச்சு, பிப்ரவரி மாசம் போச்சுன்னா உங்களுக்கு CBSE எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பள்ளிகள்ல உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு, 12ஆம் வகுப்பு தேர்வு, குடும்பத்து ரசிகர்கள் யாருமே தியேட்டர் பக்கம் வருவது குறைஞ்சிடும். விஜய் படம்ங்கிறது சிறுவர்கள் முதல் குடும்பத்தினர் பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கும் போது இந்த எக்ஸாம் ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னு வச்சீங்களேன், பிப்ரவரி மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் உகந்த நாள் இல்ல. அது பிப்ரவரிக்கு அப்புறம் போனீங்கன்னா எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா இந்த படத்தை தேர்தல் முடிகிற வரை ஜனநாயகன் படத்தை வெளியிடுவதற்கு வாய்ப்பு இல்லை. திரு வெற்றி, இப்போ விஜய் ரசிகர்கள் சொல்லுவது விஜய் படம் எப்போ வருதோ அதுதான் எங்களுக்கு பொங்கல் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு சிக்கலை கடந்து வரப்போ, குறிப்பா அரசியல் கட்சியை தொடங்கி சிக்கலை எதிர்கொண்டுட்டு வர்றப்போ உலகம் சுற்றும் வாலிபன் போன்ற படங்கள் எல்லாம் என்ன மாதிரியான சிக்கலை எதிர்கொண்டது அப்படின்லாம் அவங்க முன்வைக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த படத்துக்கு ரசிகர்களும் தாவேகாவினரும் ஒரு உற்சாகத்தை கொடுப்பாங்கன்னு ஏன் பார்க்கக்கூடாது? இல்ல சார், நீங்க தாவேகாங்கிறத மட்டும் பார்க்காம நீங்க எல்லா ரசிகர்களுக்கும் அப்படிதான். உங்களுக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த வாரம் ரீ ரிலீஸ் படங்கள்னு 2 படங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. விஜய் நடிச்ச தெரி படத்தையும் அஜித் நடிச்ச மங்காத்தா படத்தையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சிறிய தயாரிப்பாளர்கள் கேட்டுக்கிட்டதால தெரியப்படத்தோட வெளியிட தள்ளி வச்சுட்டாங்க. ஒரு ரீ ரிலீஸ் படத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா அந்தந்த நடிகர்களுக்கு அவங்கவுங்க படங்கள் தான் கொண்டாட்டம். யாரா இருந்தாலும் சரி, நீங்க ரஜினிகாந்த், கமலஹாசன், அஜித், விஜய் எல்லாமே கொண்டாட்டம். இப்ப ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகுன்னும் போது அது கொஞ்சம் அரசியல் ரீதியாவும் உங்களுக்கு பார்க்கப்படுது இல்லையா? அது என்ன பொறுத்த ரொம்ப ஹைப் ஏத்திக்கிட்டு போயிட்டாங்க இந்த படத்துக்குன்னு கூட நான் சொல்லுவேன். நானு ஒரு போட்டி, ஒரு மனப்பான்மை, பராசக்தி இந்த படத்துக்கு போட்டியா வந்ததுன்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு பல விதங்கள்ல இந்த ஜனநாயகன் படத்துக்கு உண்டான விஷயத்தை
ரொம்பவும் தூக்கி மேல கொண்டு போய் வச்சுட்டாங்களோன்னு தான் தோணுது. இன்னும் சொல்ல போனா இந்த படத்துக்கு நீதிமன்றத்தையே நாடாம தணிக்கை வாரியத்தையே இவங்க அணுகி இருந்தாங்கன்னா அவங்க ஒரு 2 நாட்களில் எப்படி பராசக்தி படத்துக்கு ஜனவரி 10 ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு ஜனவரி 9ஆம் தேதி அவங்களுக்கு தணிக்கை ரிவைசிங் கமிட்டி போன பிறகும் சான்றிதழ் கொடுத்திருந்தாங்களோ அதே மாதிரி ஜனநாயகன் படத்துக்கும் கிடைத்திருக்கலாம். வாய்ப்பு இருக்கு, நிறையவே வாய்ப்பு இருந்திருக்கு. இவங்க நீதிமன்றம் போனதால அது நீங்க நீதிமன்றம் வந்துட்டீங்களா? ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு வந்தாலும் கூட அங்க நடக்கிறது அப்நார்மலா இருக்குன்னு இதே தனிநபர் நீதிபதி தான் சொன்னாரு. என்னங்க ஒரு படத்துக்கு ஒட்டு மொத்தமா இவ்வளவு எதிர்ப்பா அப்படின்னு. நம்ம இதுக்கு முன்னாடி தந்தி டிவி கலந்து கொண்ட விவாதத்திலேயே நம்ம இது குறித்து நம்ம விவாதம் செஞ்சிருந்தோம். என்ன இருந்தாலும் நீங்க தணிக்கை வாரியம் சான்றிதழ் இல்லாம ஒரு படத்தை வெளியிட முடியாது இல்லையா? அப்போ நீங்க இப்ப ஜனநாயகன் குறித்து நீங்க எழுப்புற கேள்விய பராசக்தி குழுவினர் இதே மாதிரி ஏன் முன்வைக்கலாம்? அவங்க நீதிமன்றத்தை நாடவே இல்லையே, நீங்க அதையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல. அவங்களும் இதே மாதிரி சூழலை கடந்துதான் வந்தாங்க. இவங்க நீதிமன்றத்தை அணுகுனாங்க. ஏன் நீதிமன்றத்தை அணுகி இருக்கணும்? நீதிமன்றத்தை அணுகிருக்கே வேண்டாமா? நீதிமன்றத்தை அணுகி இன்னும் ஒரு பரபரப்பை கிரியேட் பண்றதுக்காக கூட ஜனநாயகன் குழு பண்ணதா கூட நீங்க எடுத்துக்கலாம் இல்லையா? அப்படியும் எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ நம்ம எல்லா பக்கம் தான் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா பல விதங்கள். இப்ப ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை வாரியம் பிரச்சனைங்கிறது உங்களுக்கு தேசிய அளவில் உள்ள ஊடகங்கள் இதை பத்தின ஒரு விவாதமாவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகரா இருந்து தெரியதை விட அரசியல் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அவருடைய அடையாளம் வேற விதமா இருந்தது. இன்னைக்கு இந்த ஜனநாயகன் பிரச்சனை அப்படின்னு கொண்டு வரும்போது அனைத்து ஊடகங்களும் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கல்ல இதுக்கு. அப்படி பல விதங்களை நீங்க அத ஒரு இன்டைரக்ட் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியா கூட நீங்க எடுத்துக்கலாம் இல்லையா? ஓகே, அப்படியும் நம்ம யோசிக்க முடியுது இல்ல. ஒரு பல விதங்கள்ல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த ஒரு விவகாரம் பல விதங்களை நமக்குள்ளவே கேள்விகளை எழுப்புது. இது இன்னைக்கு ஒரு படத்துக்கு இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், எந்த ஒரு படத்துக்குமே இப்படி தணிக்கை வாரியத்தை அணுகி எங்களுக்கு கூடுங்க நீதிமன்றத்தை நாடிய வரலாறே இல்லை. அப்ப இந்த ஒரு படத்துக்கு மட்டும் ஏன் அப்படி செய்யறாங்கிற கேள்வி வருது இல்லையா? 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttv@dttv.in. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttv@dttv.in.